தாத்தா தான் போட்டா ஐயரு காரு வந்து இல்ல தாத்தா தான் போடுறோம் ஐயரு வேற தாத்தா வேற ஐயரு காலு தான் போடுறோம் தாத்தா எங்கள் நிலைமையை பார்த்தீரா? நாங்கள் வந்தோம். நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீர்களா? ஈசனை குறித்து தவத்தை செய்து வரத்தை பெற வேண்டும் சொன்னீங்க. நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அந்த வார்த்தை பேரனை பார்த்தாயா? காபியாக பரண பூண்டு கச்சாயை உடைத்து மேல் எங்கும் வெந்நீர் பூசி பார்த்தாயா? வெந்நீர் இல்லங்க விபூதி. மாட்டு சாணம் இருக்குது. ஆமா, அது என்ன பண்ணுவாங்க? இப்ப ஒரு சாமியார் இருக்கிறோம். மேல புற ஏன் விபூதி பூசுறாங்க? ஏன் பூசுறாங்க? எங்க வீட்டுல கூட பெரியாம போச்சு போச்சு கொலை போட்டு அது கிடையாதா? சாமிகளா ஏன் விபூதி பூசுறாங்க? ஒரு காரணம் உண்டு. ஏன்னு கேளு, இந்த உடலுக்கு நிலை இல்லாதது. நீர்மேல் குமிழி நிலை இல்லாத காயம் எந்தா இருந்தாலும் ஒரு நாள் சாம்பலா போக வேண்டியது. இந்த உடம்பு அப்படிதான், இந்த உடம்பு அப்படிதான். சாம்பலா போவன்னா அதுக்கு எடுத்துக்காட்டுதான். இது நிரந்தரம் கிடையாது. ஒன்ன மாரி ஒருத்தன் கிருபானந்த வரையில பார்த்து கேட்டான். என்ன நெத்தி பூரா விபூதி பூசார டெய்லியா? என்னதான் அது காரணம்? கட்டுற மாதிரி அந்த படத்துல கேக்குற மாதிரி. படத்துல கேக்குற மாதிரி இல்ல. என்ன இது மேலாம் கோடு, இது நம்ம குளத்தோட கோடு. அப்படி கிருபானந்த வாரியாரா ஒரு ஆஸ்திகர் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? எந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க? புது வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க. குட்டி சேவருக்கா வெள்ளை அடிப்பாங்க? அடிக்க மாட்டாங்க. அப்ப கேட்டால் என்ன ஆனா குட்டி சேவரா? குட்டி சேவல ஒன்னே வந்து அடிப்பாங்க. என்ன அடிப்பாங்க? இடிப்பாங்க. அது போல அந்த குட்டி சேவர் மாதிரி நீ பேசக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் தெரிவித்த இந்த வேளாண் பொருத்தமா இருக்கின்றது. நான் போக வேண்டும் என்றால் சிவனை காண வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டுமே? ஆனால் சிவனை காண்பது அவ்வளவு அரிது, எளிதல்ல. அது ஏன் கடும் தவத்தை புரிய வேண்டும்? ஏன்னா நான்முகனும் திருமாலும் தேடி காணாத தெய்வம். தேடி காணே முளைத்தெழுந்த தெய்வம். ஜோதியா நின்ற தெய்வம் திருவண்ணாமலை. நினைச்சாலே முக்தி. கோயிலுக்கு பார்த்தால அந்த நிலைய திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி உண்டு. அப்பேற்பட்ட காண வேண்டுமே ஆனால் கடும் தவம் இருக்க வேண்டும். எப்படி? உணவு சாப்பிட கூடாது. சாப்பாடு சாப்பிடலாமா? உணவுனா என்ன? சாப்பாடு. இவன் எளிதாக பேசிக்கொண்டு உணவுனா இட்லி பொங்கல் சாப்பிடுவாங்க. அது இல்லடா. சாப்பாடுனா கூழ். அதான் விரதம்ன்றது. ஒரு வேளை போகி, ஒரு வேளை சாப்பிட்டுனா ஒரு வேளை யோகி, ஒரு வேளை என்ன யோகினா என்னது? பக்தியில சிறந்தவன். என்னை போல யோகிகளுக்கு எல்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இருவேளை போகி. போகினா என்னது? போகத்துல இருப்ப சிற்றினத்துல இருப்ப 2 வேளை சாப்பிட்டுனா அது வந்துரும் தானா உனக்கு? உண்மையில்மா? ஆமாண்டா. வரமாட்டுது 3 நாளா. அதுக்கு தண்டவனை வாடாது. டேய் மூவேளை என்னது? மூவேளை 3 வேளை சாப்பிட்டுனா ரோகினா தெரியுமா? குஷ்ட ரோகம் அனைத்து வந்துரும் உனக்கு. எல்லா வியாதி வரத்துக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிடுறியா?
அப்படி காற்றையே ஆகாரமாகவும் நான் தவத்திற்கு வேண்டும் என்றால் இந்த காற்றை ஆகாரமாக பனித்துறையே ஆகாரமாகவும் கொண்டு அவனே அவனே என்று சொல்வதை விட சிவனே 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 ஏன் சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற சிவ சிவன் வாயில வரணும்னா தீவினை சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்ற தீவினை மாலும் மாலும் இப்ப கூட சபையில என்ன போனாங்கன்னா வச்சுட்டாங்கன்னா சிவ சிவான்னு சொல்லணும் சிவான்னு சொல்லணும் சிவான்னு சொன்னா அங்க கிராம மேல படுத்துக்கிறான் தொட்டு கும்பிட்டு போக கூடாது சிவ சிவான்னா அந்த பாவம் அங்கேயே தீர்ந்துருமா சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்ன சிவகதி தானே என்று சொல்லக்கூடிய வாசகத்திற்கு சிவமந்திரத்தை சொல்ல வேண்டும் செட்டு வருகின்றார் அது இல்லாம மண்ணாசை அதுவும் இல்லை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஏண்டா தம்பி சொல்றாரு அதெல்லாம் நீட்டியா நான் இருப்ப சாண்டார் கூட போறேன்ல மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை இந்த மூன்றாசை சிக்கர வெறுக்க ஆமா அதானே ஒன்றே மனது ஓர் நிலையாய் உறுதி கொள்ள வேண்டும் அந்த கைலாய புராணே அது மட்டும் கிடையாது உனக்காக வேண்டி சூடாமணி புத்தகம் பக்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சாட்சர ஜபமணியும் ஒதுக்கின்றேன் நல்ல முறையில் மந்திர உபதேசம் உனக்கு இல்லாத ஹரஹர மகாதேவா நீங்க வரீங்களா நான் வரேன் மேல போற ரெண்டு பேருமே வாங்க ஊச போட்டுக்கிறான் எனக்கு காதல ஊது சரி என்னுடைய பேர பிள்ளைக்காக வேண்டி பங்காளி பகை உனக்கு என்ன பகை எனக்கு பணங்கா பகை பணங்கா பகை எனக்கு எங்க வீட்டுல சொத்து பத்து எதுவுமே கிடையாது நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி நாங்க ரெண்டு பேரு அண்ணன் தம்பி சொத்து பத்து எதுவும் கிடையாது அதனால ஒரே ஒரு பணங்கா மரம் இவ பெரிய பையன் புள்ள என்ன பண்ணாங்க எனக்கு மேலாண்ட கீழே அந்த ஒரு மரத்தை மட்டும் பிரிச்சாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஒரே ஒரு பனை மரம் மேலாண்ட மேல் பாகம் வந்து பாதியில இருந்து இந்த கீழே இருந்து பாதி வரைக்கும் எனக்கு சின்னவனுக்கு பாதி மரத்துல இருந்து மேல இருக்குது பாரு அந்த பனங்காய் வரைக்கும் அது பெரியவனுக்கு நான் என்ன பண்ணேன் இப்படியே பாத்துன்னு இருந்தேன் சித்திரை மாசம் போச்சு வறட்சி பூமி வெடிச்சு போவே மரம் எல்லாம் சேர்த்து போவே சித்திரை மாசம் போச்சா இறங்கிறது பூரா நானு தண்ணி இறங்கிறது நீ உரம் போறது பூரா நானு தீனி போறது பூரா நானு எல்லாத்தையும் நான் பாத்துன்னு இருந்தேன் பனை மரம் இல்ல அப்படின்னா அது அந்த மாதிரி போட்டா வளரும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த பனங்க காய்ச்சது அவனும் என்ன பண்ணா ஒரு நாள் அர்த்தம் 2 நாள் அர்த்தம் 3 நாள் அர்த்தம் எப்படி உன் பாகம் எங்க என் பாகம் கீழ் பாகத்தை தாண்டி தான் மேல் பாகம் அவன் மரத்துல ஏறல இவன் இருக்குது இவன் பாகம் கீழ் பாகம் செங்கல்பட்டுல இருக்கிறான் பைத்தியர் ஆஸ்பத்திரியா இருக்கலாம் அந்த பாதி மரத்துல இருந்து கீழே வரைக்கும் எனக்கு அவன் மரத்துல ஏறல சாமி எப்படி ஏறான் ஏணி போட்டு பாதி மரத்துல இருந்து ஏறான் சாமி என் பாகத்துல இருந்தா அவன் பாகத்துல காலை வச்சா பாக்குற என்ன சொல்லுவாங்க நீ யாரா தம்பி பாகத்துல காலை வைக்கிற அவன் சும்மா இருக்காது என்ன சொல்லும் அழுத்து போட்டு ஆடுவாதா நீ அப்ப பார்த்தா மாதிரி அதனால நான் போய் ஒரு நாள் போச்சு 2 நாள் போச்சு 3 நேத்து போய் ரெண்டு பணங்கா கொடுன்னு கேட்டேன் ஒரு பணங்கா கொடுன்னு கேட்டான் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி நான் சொல்றது நியாயமான்னு கேளு அவன் என் பாகத்துல போடாத ஏனில இருந்து ஏறான்ல நான் என்ன பண்ண போறேன் நேரா சாமி கூடயே போய் நேரா ஒரு நீட்டு கோடாலி வாங்கி என் பாகத்தை வெட்டி சாய்க்க போறேன் நட போறேன் சாமி பக்கத்துல எங்கேயும் கோடாலி விற்க மாட்டாங்க எங்க அந்த கோடாலி சக்தி வாய்ந்தது இருக்காது அங்க போய் நான் வாங்கி அந்த சரி எனக்கு நான் ஓட்டு ஓது சாமியா காதை கடிக்காத கறி போலன்னு நல்லதோ